Hi friends, Spring Boot microservices architecture வந்து across the industry யூஸ் பண்றாங்க. As a developer நம்ம ஒரு Spring Boot microservices வந்து Spring Initializer வச்சு டெவலப் பண்ணிடலாம். டெவலப் பண்ண நம்ம microservices வந்து லோக்கல்ல வந்து நம்ம Tomcatல அப் பண்ணிட்டு நம்ம லோக்கல் ஹோஸ்ட வச்சு நம்ம செக் பண்ணிடலாம். பட் ஒன்ஸ் டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த மைக்ரோ சர்வீசஸ் வந்து டெஸ்டிங் என்விரான்மெண்ட் இல்லைன்னா ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் வந்து யூஸ்வலா வந்து நம்ம இப்போ வந்து கிளவுட்ல தான் பண்றோம். எக்ஸாம்பிள் ஜிசிபி இல்லைன்னா ஏடபிள்யூஎஸ். ஸோ இந்த மாதிரி கிளவுட்ல டிப்ளாய் பண்ற ஒரு மைக்ரோ சர்வீஸை நம்ம எப்படி மானிட்டர் பண்றது, என்னோட அப்ளிகேஷன் அப் அண்ட் ரன்னிங்கா இருக்கா இல்ல அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஒரு தடவையும் ஒரு கன்சோல்ல போய் லாகின் பண்ணி செக் பண்றது வந்து டிடிஎஸ் ப்ராசஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மைக்ரோ சர்வீஸும் மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகும், 3, 5 அப்படின்றது நம்ம அப்ளிகேஷன் லோட பொறுத்து. சோ அந்த மாதிரி சினாரியோல ஒரு இன்ஸ்டன்ஸா போய் லாகின் பண்ணி பார்க்கிறது வந்து வெரி டிடிஎஸ் ப்ராசஸ். இதை மிட்டிகேட் பண்றதுக்காக ஸ்பிரிங் எக்கோசிஸ்டம் ப்ரொவைட் பண்ணிருக்கிற டிபெண்டன்சி பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிரிங் பூட் ஆக்டிவேட்டர். சோ இந்த டிபெண்டன்சி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த டிபெண்டன்சி வந்து நீங்க அப்ளிகேஷன்ல நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது செட் ஆஃப் எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணும். இந்த எண்ட் பாயிண்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் எண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நோட்டபிள் எண்ட் பாயிண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட்டர் ஹெல்த் எண்ட் பாயிண்ட். இது எதுக்காக அப்படின்னா உங்க அப்ளிகேஷன் அப் அண்ட் ரன்னிங்கா அப்படின்றத பாக்குறதுக்காக. அதே போல மெட்ரிக்ஸ் எண்ட் பாயிண்ட் இருக்கு. இந்த மெட்ரிக்ஸ் எண்ட் பாயிண்ட் வந்து உங்க அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸை மானிட்டர் பண்றது. எக்ஸாம்பிள் வந்து மெமரி எப்படி யூட்டிலைஸ் ஆகுது, சிபியூ எப்படி யூட்டிலைஸ் ஆகுது அப்படின்றத பாக்குறதுக்காக. அது மட்டும் இல்லாம மேப்பிங்ஸ், பீன்ஸ் அப்படின்னு நிறைய எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து இது எக்ஸ்போஸ் பண்ணுது. பட் இத எப்படி நம்ம ஒரு பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம .xml ஆட் பண்ணணும், அப்ளிகேஷன் கான்ஃபிக்ல சேஞ்ச் பண்ணணும். இந்த டீடைல்டு ஸ்டெப்ஸ் வந்து நான் கவர் பண்ணிருக்கேன் ஒரு வீடியோல. அந்த வீடியோவையும் நான் இதுல லிங்க் பண்ணிருக்கேன். சோ அதனால செக் அவுட் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட் வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.